நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்மை பயப்படுத்த மாட்டார்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மை சுற்றி சத்துரு பல காரியங்களை கொண்டு பயமுறுத்தி கொண்டே இருப்பான். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானங்களை குறித்து, இப்படி ஒவ்வொரு நாளும் சத்துரு நம்மை பயமுறுத்த பார்ப்பான். பயம் என்கிறது ஆண்டவரால் வருகிறது அல்ல, அது சத்துருனால் வருகிறது. வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் பயத்தின் ஆவிய கர்த்தர் அனுப்ப மாட்டாரு, பயத்தை கொடுக்க மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துகிறவர். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பயப்படுத்துவார்கள், நீங்கள் பயப்படுகிற மாதிரி காரியங்கள் வரும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் ஆளுகை செய்கிறதற்கு உங்களை ஒரு நாளும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பயப்படுகிறார்கள், ஏன் அவர்கள் ஆரம்பித்ததை செய்ய முடியல அப்படின்னா, பயத்திற்கு சத்துரு அனுப்புகிற எல்லா பயத்திற்கும்